இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ. நெய் சாதம், அது கூடவே வெஜிடபிள் குருமா தான். வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 10-15 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/4 முறி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இது நல்ல வெண்ணெயாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே மல்லித்தலை சேர்க்குறப்ப அந்த குழம்புடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கொள்ளைய வேகட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துடலாம். இப்போ சேர்க்குறதுனால தக்காளியும் உங்களுக்கு சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். அதனால் தக்காளிக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிலோ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3மே சேர்த்து 1/4 கிலோ இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். காய்கறியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வதக்கும்போது காய்கறி எண்ணெயிலே ஒரு பாதி அளவுக்கு வெந்துடணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டையும் பச்சையாக சேர்த்துருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் அரை வேக்காடு காய்கறி வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. காய் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. காய்கறி மசாலா நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்பவே மைல்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். வாங்க இப்போது கீ ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெயும் ஒரு 50 நெய்யும் எடுத்துருக்குறேன். இப்போ அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீளவாக்கால் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம குருமாலேயே இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. அதுவே போதும். 2லேயுமே போட்டோம்னா கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போது கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி குட்டி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அதனால் நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கி கொள்ளைய வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. சும்மா எண்ணெயில் வதங்கினாலே போதும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 2 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்குறேன். அந்த ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விடுங்க. இப்போ 2 ஆளாக்கு அரிசிக்கு 4 ஆளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வீட்டில் நம்ம சாதாரணமாக சமைப்போம் இல்லையா, அந்த பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன். அதனால் நான் 2க்கு 4 தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்க்காதீங்க. பாதி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குருமாவிலையும் உப்பு போட்டிருப்போம். அதனால் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
வீட்டில் இருக்கிற நம்ம பொன்னி அரிசியை வச்சு சூப்பராக ஒரு நெய் சாதம் செஞ்சாச்சு. நல்லாவே உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இதை நல்லா சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதத்துக்கு இந்த வெஜிடபிள் குருமா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.